நான் ஃபாதர் கேப்ரியல். நான் ஒரு அனாத ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு கேஸ விசாரிக்க வந்த அதிகாரிங்க கிட்ட நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். போலீஸ் அதிகாரிங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. 99ல எங்க ஆசிரமத்துக்கு வந்த எங்களோட தேவயானி இவ கிடையாது. ஆமா மேடம், இப்ப போலீஸ் கையில சிக்கி இருக்கிற அந்த பொண்ணு டாக்டர் ரவியோட ஆதரவுல இருந்த அந்த பொண்ணு கிடையாது. தேவயானி தங்குற செலவையும் அவளோட படிப்பு செலவையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. முன்னாடி வீரப்பன் இருந்த காட்டுல ராஜமலை லூயின்னு சொன்னா காடும் ஊரும் அன்னைக்கு இருந்த அதிகாரிகளும் நடுங்குவாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? என்ன மேடம் சொல்லுங்க, பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டீங்களா என்ன? சேனல்காரங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கொண்டாடுறதுக்கு நம்மளே எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதனால மந்திரி சபையே கவுர் அளவுக்கு ஆகி போச்சு. என்ன இதெல்லாம்? நக்சலிசம் வெறும் பெட்டி கேஸா போலீஸால பார்க்க முடியாது. பாருங்க, என்னதான் சொல்ல வரீங்க? பெட்டி கேஸ்னு அப்படி யார் சொன்னாங்க மேடம்? சார், போலீஸ் கஸ்டடியில இருக்கிற மகேஷ் ஜெயராமனும் தேவயானியும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள கஸ்டடியில எடுத்தது அந்த குரூப்பை சேர்ந்த மத்தவங்களோட மூவ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எஸ் மிஸ் அபர்ணா, கேரி ஆன். விசாரணை நடக்கட்டும். நக்சலைட்டோட தாக்குதல் மத்திய அரசை கவிழ்க்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி தான் சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்க குற்றம் சுமத்துறாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே சார். இந்த கதைக்கு ஒரு முடிவு வரப்போகுது சார். ஒன்று, எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா வேட்டைக்காரன் அடங்கி போகணும். ஆனா இந்த வேட்டைக்காரனை நம்ம நெருங்க கூட முடியலையே சுரேந்திரா. சார், இன்னொரு தடவை அந்த பழைய வழியில போய் பார்த்தா என்ன? என்ன வழி? அந்த நக்சல் லூயியோட குடும்பம் கேள்விக்குறியா நின்னுது இல்ல, அங்கிருந்து பார்த்தா என்ன? அப்படி பண்றதுல தப்பு இல்ல. ஆனா குற்றப்பத்திரிகைக்காக காத்திருக்கிறது வாதியும் பிரதியும் இல்ல, எதிர்கட்சிகளும் நியூஸ் சேனலும் தான். அதை மறந்துடாத. இல்ல சார், இன்னும் ஒரே ஒரு முயற்சி நம்மளால முடியும். ஓகே, ஐ எம் ரெடி. இதுதானே நம்ம டியூட்டியே. ஓகே சார். இந்த நக்சல்னு சொல்லப்படுறவங்க நேத்து பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி கிடையாது சார். சிவில் சர்வீஸில் நீங்கள் படித்ததுலெல்லாம் இந்த வரலாறு இருக்காது சார். இருந்தாலும் இந்த நக்சல் லூயிக்கு ஒரு பொண்ணு இருந்த விஷயம் ராஜமலை போலீஸ் ஸ்டேஷனில் கூட தெளிவாக இல்லை. அதுதான் பெரிய ஆச்சரியமே. போலீஸோட பதிவேட்டில் வேணா அது இல்லாமல் இருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச லூயியோட பொண்ணு இந்த அடிவாரத்தில் தான் இருந்தா. அவ காட்டுக்கு போன விஷயம் எனக்கு தெரியாது. இந்த நக்சல் லூயி கொல்லப்பட்டப்ப அவருடைய பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதுல இருந்த மர்மம் இன்னும் புதிராவே தான் இருக்கு. ஆமா, மர்மம். காரணமே தெரியாத மரணத்துக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற பேரு. நமக்கு தெரியாத எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு சார் நம்மளை சுத்தி. மர்மம்னு போலீஸும் பத்திரிக்கைக்காரங்களும் சொல்லுவாங்க. இழந்தவங்களுக்கு பேர் வைக்கவே முடியாத ஏதோ ஒன்று இல்லையா? அக்காவை தேட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ இந்த தேவயானி தங்க ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க? முதல்ல ஒரு மடத்துல இருந்தாங்க. இப்போ 3-4 வருஷமா தான் இங்க. இந்த 3 வருஷத்துக்கு இடையில அவங்களுடைய பயணத்திலேயோ நடவடிக்கைகள்லையோ உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? இல்ல சார். இல்லைன்னு சொன்னா நான் மறுப்பு எதுவும் சொல்லாம தலையாட்டணும் இல்ல சார்? கொஞ்சம் மரியாதையா. நீங்க யாரு சார்? நான் தனபாலன். இங்க இருக்கிற பொண்ணுங்களோட வேலையெல்லாம். எந்த பொண்ணுங்களோட? நீங்க முழிக்கிற மொழியே சரியில்லையே சார். அது சார், அங்கிள் தான் ஃபிளாட்டோட செக்ரட்டரி. என்ன உங்ககிட்டயா கேட்டேன்? நீயும் இவரும் சேர்ந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு கமிஷனர் ஆபீஸுக்கு வரணும். மற்ற விஷயங்கள்ல அங்க வந்து பேசிக்கலாம். ஓகே? ஓகே சார். யோ தனபால, என்னையா சொன்ன நீ? இங்க ஒரு பொண்ணு மட்டும் தான் தங்கி இருக்குதுண்ணா. அது இப்ப நேத்து வரைக்கும் 2 பொண்ணு இங்க தங்கி இருந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை நேத்து இடுக்கி ராஜமலையில வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அது எதுக்குன்னு தெரியுமா? தண்டி யாத்திரைக்கு போன குற்றத்துக்காக இல்ல, தேச துரோக குற்றத்துக்கு. இது என்னன்னு பாத்தியா? நீங்க சொன்ன அந்த பொண்ணு ரூம்ல இருந்து கிடைச்சது. புரிஞ்சுதா? கிரிமினல்ஸை பாதுகாக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. என்ன புரிஞ்சுதா செக்யூரிட்டி தனபாலா? ஹலோ, சொல்றா. இங்க பாருமா, நீ அதை நினைச்சல டென்ஷன் ஆகாத. போலீஸ்காரங்க அப்படிதான் பேசுவாங்க, அவங்க இயல்பா அப்படிதான். அவங்க கேஸ் போடுறதுக்காக ஏதாவது சொல்லி பயன்படுத்துவாங்க. நீ நான் சொல்றதை கேளு, நாளைக்கு நம்ம போலாம். நானும் உன் கூட வரேன். அக்கா பண்ண தப்புக்கு தங்கச்சி தண்டனை அனுபவிக்கணும் எந்த சட்டமும் இல்லையே. மா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத, நான் சொல்றதை கேளு. ஓகே. அதான் லவ் யூமா. புதுமண தம்பதிகளை எதுக்காக கூப்பிட்டோன்னு இப்ப புரியுதா? போலீஸ்ட நேருக்கு நேர பேசுறதுக்கு உள்ள இருக்க குற்ற உணர்ச்சி தானே காரணம். குற்ற உணர்ச்சியா? எங்களுக்கு என்ன குற்ற உணர்ச்சி? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? பொண்டாட்டி மேல உள்ள அதிக அன்புல பேசுறது எனக்கு தெரியுது. ஆனா 1 வருஷத்துக்கும் மேல ஒரே அறையில தங்கியிருந்த 2 பெண்கள்ல ஒருத்தர் ஆளுங்களை கொடூரமா கொல்ற ஒருத்தரா இருந்தா, அதனாலதான் அவங்க கூட 3 வருஷமா தங்கிக்கிட்டு இருந்த ரேவதியையும் போலீஸ் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. சார் ப்ளீஸ். இது மோசம் சார், ரொம்பவே மோசம். இங்க சட்ட நீதிலாம் இருக்கு. ஓ, ஒன்னும் தெரியாதுங்கிற ரேவதியோட கன்ஃபெஷனை வேணா போலீஸ் ஏத்துக்கும். இல்ல இணை குற்றவாளிங்கிற பேர்ல கோர்ட்ல ஆஜர்படுத்தலாம். அப்படியும் இல்லனா மேல் விசாரணைக்காக ரிமாண்ட்லயும் வைக்கலாம். தேச துரோக குற்றம்ங்கிறதுனால ஜாமீன் கூட கிடைக்காது. அப்புறம் இது ஒன்றும் வானத்துல இருந்து கீழே விழுந்து கிடைச்ச ஒரு சிங்கிள் சார்ஜ் கேஸ் இல்லையே அலெக்ஸ். வருட கணக்கா போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சென்சேஷனல் கேஸ் இது. அப்புறம் போலீஸ்க்கும் இது நல்லாவே தெரியும், இந்த கேஸ்ல ரேவதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்ப என்ன சார் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அர்த்தம்? அர்த்தம் இருக்கு. எப்பவுமே போலீஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு. மேபி இதுன்னு நீங்க கூட சேர்ந்து இன்வால்வ் ஆகாத கேஸா கூட இருக்கலாம். யார் அந்த தேவயானி? முதல்ல ராஜமலையில இருந்து வயநாட்டுக்கு ஆதிவாசிங்க கூட போராட்டத்துல இறங்குறாங்க. இடையில கன்னியாஸ்திரி வேஷம். அப்புறம் வளர்பாப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் ரவி டாக்டர் வீட்டுக்கு திரும்ப வராங்க. படிப்புல புத்திசாலியா இருந்த தேவயானி எப்பல இருந்து கையில ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க? அதெல்லாம் போலீஸ்காரங்க நீங்க தான் விசாரிக்கணும். அதை விட்டுட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ரத்தத்தால செவத்துல படம் வரைய ஆரம்பிச்ச குழந்தை பருவம். பெண் குழந்தைங்க அனுபவிக்க கூடாத துயரத்தை அனுபவிச்சிருக்கா தேவயானி. ஆனா இது ஒண்ணு முடியல மேடம். தேவயானிய கொடூரமா மாத்தினவங்கல்ல ஒரு ஆள் இன்னும் வெளியில தான் இருக்கான், அட்வொகேட் ஜான்சன். இனி யாரு, எப்படி, எங்க வச்ச? இனிமே இதுதான் நம்மளோட டாஸ்க். ராஜமலை லூயி செத்து மண்ணுல புதஞ்சிருக்கானே அவனா? யாரா வேணாலும் இருக்கலாம். இன்னும் 4 பேர் இருக்காங்கல்ல. லட்சியத்தை அடையாம தோத்து போற ஜாதி இல்ல மேடம். எக்ஸாக்ட்லி. எஸ். அட்வொகேட் ஜான்சன், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அட்வொகேட்டுக்கு நீங்க பார்க்குற இந்த வேல்யூ எல்லாம் ஒரே நாளில் வந்தது கிடையாது. தெரியும் சார். கிரிமினல் லாயர் ஜான்சன் வக்கீல். அவர் ஒரு ஆயுதம் பல பேருக்கு. சட்டம் மூலம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவர், குற்றவாளிகளுடைய குற்றங்களுக்கு சிக்கன் பரிமாறுறவர். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். குற்றவாளிங்களுக்கு நல் நடத்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒன்றும் நான் சட்டம் படிக்கல. தெரியும் சார். அது தேவைப்படுறவங்களுக்கு உண்மையும் பொய்யும் கலந்து கட்டி அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு ஊத்தி கொடுத்து தானே நீ பெரிய புடுங்கி வைக்கலான. சுரேந்தர், உன் கும்பல்ல இருந்தவங்க பரலோகத்துக்கு போயும் தப்பு பண்ண உணர்ச்சி இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கு பாரு. ப்ரொடெக்ஷன் தரதுக்காக ஒன்றும் வரல ஜான்சன் வக்கீல். 1.5 இன்ச்சு பிளேடை வச்சு கொள்ற லோக்கல் ரவுடியும் கிடையாது ஜான்சன் வக்கீல். உள்ள இருக்கிறவங்க ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற கணக்கு பார்த்தவங்க. லக்ஸ லூயோட ஒரு கை, அதை மறந்துடாதீங்க. அப்புறம் கூட இருந்த பொம்பளை புள்ளைய மறக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்படிதானே? 1-2 பிரதிகள் அரெஸ்ட் ஆனதை கொண்டாடிக்கிட்டு இருக்காதீங்க வக்கீல். நக்சல் லூயிஸ் ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சது எனக்கு தெரியாது. அந்த கிளப்புக்கு IPS தலைவர் வேற. இதுக்கு தமிழ்நாட்டு போலீஸை தான் பாராட்டணும். வக்கீல் நிறுத்து, ஓவரா சிரிக்காத.
சட்டம் என் உள்ளங்கையிலங்கிற இந்த ஆணவ சிரிப்பு இருக்கே. ஆல் தி பெஸ்ட் வக்கீல். பார்க்கலாம்